இந்த சினிமாலலாம் காமிப்பாங்கல்ல, நம்மள ஒரு ஒரு ரவுடி இருக்கான். நம்ம அவனோட ஒரு கான்ஃபரன்டேஷன் இருக்குன்னா, அவங்க ஃபேமிலிய வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரிலாம் சினிமால காமிப்பாங்க. எந்த படம் நீங்க எடுத்தீங்கனாலும், சிங்கம் படம், வேட்டையாடு விளையாடு அப்படி இப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஃபேமஸான தமிழ் மூவிஸ்லலாம். அது ரியலாவே நடக்குமா? இல்ல அதெல்லாம் சினிமா தானா? ஒன் ஆர் டூ ட்ரூ தான் அது. ஒன் அந்த ஆர் டூ அளவுக்கு ட்ரூ இருக்கும். ஏன்னா ரிவெஞ்ச் எடுப்பான் நம்மள. நம்ம ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டு அவனை தூக்குறோம் பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டச் பண்ணுறோமேன்னு சொல்லி, நம்மள ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணுவான். கண்டிப்பா பண்ணுவான். சான்ஸ் நெறைய இருக்கு. நடந்திருக்கு. அது மேல வெளிய தெரியாம பூச்சு மூடிருவாங்க. அது மாரி இல்லாம வேற என்ன அதாவது நாங்க என்ன பண்ணுவோம்னா, போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறது வீட்ல போய் சொல்லவே மாட்டோம். எந்த இன்சிடென்ட்னாலும் நெறைய பிரச்சனை நடந்திருக்கும். சார் நீங்க சொன்னது அந்த ஒரு இது சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் நான்லாம் கேட்டே வந்து எனக்கு இன்னும் 4 நாள் நான் தூங்க மாட்டேன். நான்லாம் அப்படி 1½ நாள் இருந்தது. சாப்பிடவே இல்லங்க. அந்த சங்கர் நகர்ல லாஸ்ட் டைம் மகுடேஷ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அன்னைக்கு தான் வந்து சார்ஜ் எடுக்குறாங்க. மத்தியானம் பந்தோபஸ்து போனா சாப்பிட முடியல. சரி சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சார் இன்னைக்கு தான் சார் வந்துக்கிறேன் நானு. ஆஃபீஸர்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா ஏரியாவில் நான் தான் எல்லாமே தெரியும் எனக்கு. நீங்க சொன்னா தான் கண்ட்ரோலர் இருப்பாங்க. மத்தவங்கலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க இருங்க சார் அப்படின்னாங்க. சரி நானும் அவங்க போயிட்டு வரேன்னு பார்த்தா ஒரு 9 மணி ஆச்சு. சரி போயிடலான்ட்டு அவங்களையும் வந்து சிட்டில பக்கம் தான் வீடு அவங்களுக்கு. போயிடலான்னு கிளம்புனாங்க. கிளம்பி அந்த கேட் வரைக்கும் தான் போனாங்க. எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறான் அவ்வளோதான். நான் அனாப்தர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் போட்டான் அப்படின்றான். மர்டர் பண்ணிட்டான். உடனே இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிக்கிறான். மேடம் திரும்பி வாங்க டக்குன்னு என்ன சார் என்ன சார் ஆச்சுன்னாங்க. சார் இது மாதிரி ஆகிப்போச்சுன்னா ஐயோ அப்படியா ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு அப்போ தான் அன்றைக்கி தான் வர்றாங்க. நேராக என்ன பண்ணுறோம் ஓடுறாங்க. பைக் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு நடந்த சம்பவத்துக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகம் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே ஃபுட்டேஜ் பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு ஃபுட்டேஜ் பார்க்குறோம். அந்த நிமிஷத்தில் 9:30 மணிக்கு ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா 2 பேர் வெட்டிட்டு ஓடுறானுங்க. தெரியுது இவன் தான் தெரியுது. ஒரு ஆள் தெரியும் பழைய அக்கிஸ்ட்டு. இவன் தான் அப்படின்னு சொல்லி உடனே அக்கீஸை ஃபிக்ஸ் பண்ணி உடனே வீட்டில் போய்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போய் அந்த இன்ஸ்பெக்டரு நான் இன்னும் 3 பேர் போகிறோம். ஒரு வீட்டில் போய் பார்க்குறோம். அந்த வீட்டு லாக்கு பக்கத்துலேயே ஒழிஞ்சிட்டு இருக்குது அந்த லேடி. இல்லை அவன் குன்றத்தூர் ஓட்டான் என்கிட்ட சொல்லிட்டு போனான் குன்றத்தூருக்கு. என்ன மோட்டிவ்னா வந்து அவன் ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டுறதுல வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து அந்த இடம் பிரச்சனை. கட்சிக்காரருக்கும் இவங்களுக்கும் ஒரு இடம் பிரச்சனை நடக்குது. அதில் ஏற்பட்ட தகராறில் மோட்டிவில் ஒரு டெய்லர் வந்து ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க. நைட்டே போய் ஒருத்தனை பிடிச்சிட்டோம். மறுநாள் என்ன பண்ணுறேன் ஏசி என்ன சொல்கிறாரு, எப்படின்னா அதை பிடிச்சிருக்கோம் சாமி நீங்கள் அப்புறம் நான் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் நைட்லாம் தூங்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஒரு கட்சிக்காரனை போய் எழுப்பி அவன்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டு அவன் என்ன பண்ணுறான், சரி இவங்க தான் இருப்பான் நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா போய் திருப்பி வந்து அவன் சரண்டர் எங்ககிட்ட வந்து அடிக்காதீங்க நான் எப்படின்னா ஆளை பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது விடிகால் 4 மணிக்கு தூக்கத்திலே வந்து மயக்கம் வருது எங்களுக்கு. அவன் வீட்டிலேருந்து தலைவர் வீட்டிலேருந்து எங்களுக்கு பிஸ்கட் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க சார் ஃபஸ்ட்டு காலையிலே மதியம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வண்டியில் எப்போ வருவான் சரண்டர் பண்ண உட்காந்துட்டு ஒரு கட்டத்தை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு 6:45 மணிக்கு லைனில் வரான். 6:45 லைனில் வந்து ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சரண்டர் பண்ணிடுறேன் அக்கிஸ்ட்டை அங்கே போயிடுன்றான். ஏசி நான் இருக்க எப்படி போயிடுங்க அப்படின்றார். அப்படியே நானும் இன்னொரு 4 பேர் சேர்ந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். கீழ்ப்பாக்கத்தில் ஹாஸ்பிட்டலாண்டு சரண்டர் பண்ணுறாங்க.